எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CSS Flexbox வச்சு எப்படி ஒரு வெப்சைட் லேஅவுட் பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ஒரு HTML skeleton ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ HTML semantic tags மூலிமா ஹெட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் கண்டென்ட். ஓகே, அப்புறம் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேடிங் போட்டிருக்கேன், அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர் கோட் போட்டிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் இதுக்காக. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் style.css போயிட்டு அதுக்கான கலர் கோட்ஸ் இருக்கும், அப்புறம் கோட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ சப்போஸ் இந்த சோர்ஸ் கோட் வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து என்னோடய GitHub லிங்க் தரேன். ஸோ அங்கே போய் நீங்கள் அந்த சோர்ஸை நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்கான CSS ஸ்டைலிங் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அந்தளவுக்குலாம் கிடையாது. ஜஸ்ட் டேரெக்டாக எலமெண்ட் மூலிமா நான் பேடிங் காமனாக செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா சிம்பிள் ஒரு வெப்சைட் லேஅவுட்டில் வந்து டாப்பில் ஹெட்டர் இருக்கும், பாட்டமில் ஃபுட் இருக்கும், நடுவில் கண்டென்ட் இருக்கும். ஓகே, ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா லெஃப்ட்டில் வந்து மெனு ஐட்டம்ஸ் இருக்கணும், அப்புறம் சென்டரில் வந்து கண்டென்ட் இருக்கணும், ரைட்டில் வந்து சைட் பார் இருக்கணும். ஓகே, அதுதான். ஸோ இது நம்ம வந்து நீங்கள் ஃப்ளோட்லேயே பண்ணலாம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து ஃப்ளக்ஸ்பாக்ஸ் மூலிமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கோடிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி எல்லா கண்டென்ட்டுமே நான் வந்து ஒரு ஃப்ளக்ஸ் கண்டெய்னருக்குள்ளே போட்டேன் ஆல்ரெடி. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் கண்டெய்னர் தான் கிளாஸ். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டைலில் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஸோ என்னோடய பாட்டமில் போயிட்டு கிளாஸ் நல்ல டாட், அப்புறம் இதுக்கு வந்து சின்ஸ் நான் ஃப்ளக்ஸ் நான் இன்க்ளேஸ் என்ன பண்ணான்னு சொன்னேன், டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸாக மாற்றணுமா ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ளக்ஸாக நான் வந்து அசைன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்லைனாக வந்துச்சு, சூப்பர். ஆனால் எனக்கு வந்து எல்லாமே ஃபுல் விட்த் எடுத்துக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக பேச வேணும்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டென்ட்க்கு வந்து நான் வந்து ஃப்ளக்ஸ் க்ரோன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ நான் அதை க்ரோ பண்ணணும். ஸோ 1 தரேன், சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் அதை எடுத்துக்கிச்சு. ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா மெனு வந்து ரொம்ப சின்னன்னு இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கும்போது மெனு வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வித் தரலாம். ஸோ வித் தரலாம் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து நம்ம ஃப்ளக்ஸ் பேசிஸ் தரலாமா? ஃப்ளக்ஸ் பேசிஸ்னால் நீங்கள் கஷ்டமாக தருது தானே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 200 பிக்சல் தந்து பார்க்கலாம். 200 பிக்சல். ஓகே, சூப்பர். ஸோ இதுவே நான் மெனு ஐட்டம்ஸ் நான் தரப்போகிறேன் அப்படின்னா 400 பிக்சல் தர போகிறேன். ஸோ மெனு எங்கே இருக்குது, மெனு. ஸோ இங்கே இருக்குது மெனு. ஓகே, ஸோ ஃப்ளக்ஸ் பேசிஸ் 400 பிக்சல்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ ஆனால் லேஅவுட்டில் வந்து நம்ம கண்டென்ட்டே போடல. ஸோ நீங்கள் கண்டென்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எனிவே நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சில கண்டென்ட் போடுறேன். ஸோ இது வந்து H1 இருக்கட்டும். ஓகே, அப்புறம் கீழே வந்து ஒரு பேராகிராஃபில் வந்து சம் டெக்ஸ்ட் இருக்கட்டும். ஓகே, ஸோ சேம் இந்த பேராகிராஃப் வந்து எல்லாத்தையுமே இருக்க போகுது. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி சைட் பார்லேயுமே இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. ஓகே, நீங்கள் ப்ராக்டிக்கலில் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கண்டென்ட் வேணால் கொடுங்க. ஐட்டம் H1. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்டில் எதாவது அப்படியே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா style.css போயிட்டு இந்த பேக்ரவுண்டில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ், ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பக்காவாக ஒரு வெப்சைட்டுக்கான லேஅவுட் இப்போ தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ரொம்ப பேசிக்காக பில்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஐடியா வந்து உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக நீங்கள் லேஅவுட் பில்ட் பண்ணுங்கள். பில்ட் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் வந்து அதை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் CSS Flexbox. ஸோ இந்த Flexbox வந்து நம்ம ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணும்போது நம்ம ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒன்ஸ் ரெடி ஆகிட்டோன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். CSS Flexbox பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CSS Grid பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஸோ அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். பாய்.